நிறையா பெற்றோர்கள் வந்து நாங்கள் நல்லா தான் வளர்க்குறோம், எப்படி தான் இந்த குடிக்கு அடிக்ட் ஆகிறானே தெரியல. இன்றைக்கி குடின்னு போதையில் ஏதாவது ஒன்று அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு கிடக்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையை பார்த்திங்கன்னா நிறையா வந்து யாரும் போதைங்கிற விஷயத்தை தேடி போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அவங்க ஏதோ ஒரு தூண்டுதல் வேலை உள்ளே போகிறாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடிக்ட் ஆகி அதை விட முடியாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. உண்மையில் தூண்டுதல் அப்படிங்கிறது நம்மளை சமூகத்தில் நிறையா இருக்குது. இந்த குடி சம்மந்தமான தூண்டுதல். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தன் ஒரு மன அழுத்தத்தில் ஏதோ ஒரு ஃபெயிலியரில் உட்காந்துருக்கானா, குடித்தா சரியாயிரும், ஆறுதல். அதான் ஆறுதல். இன்றைக்கி குடித்தா சரியாயிரும். ஒரு பிரச்சனையை மறக்கணுமா, குடி. நீ சந்தோஷமாக இருக்கணும்னா குடி. ஒரு பயங்கரமான பர்த்டே பார்ட்டியா, இல்லை ஒரு ஃபங்க்ஷனா, இல்லை எதுவாக இருந்தாலும் குடின்னு கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பெரிய கொண்டாட்டங்கள்லாம் குடிக்கணும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் குடிக்கணும். ஒரு டெத் இருந்தால் கூட அந்த இடத்துல குடிக்கணும் அப்படிங்கிற மாறிக்கிட்டே வருது. அதை விட ஒரு பெரிய விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களும் சினிமாவும் பண்ணுற விஷயங்கள் தாங்க முடியல. இன்றைக்கி வந்து இந்த சிகரெட்டை தூக்கி வாயில் தூக்கி போட்டு பிடிக்கிறது, வாயில் வச்சுக்கிட்டு இப்படி புகை ஊதுறதுலாம் அது ஸ்டைல், ஹீரோயிசம், ஒரு கெத்து. அது ஒரு கெத்து. இந்த இட்லியில் பீரை ஊற்றி குடிக்கிறது, இந்த பீர் பாட்டில் மண்டையில் போட்டு உடைக்கிறது, இன்னும் நிறைய அந்த சினிமாக்களில் பார்த்திங்கன்னாவே நிறையா விளம்பரங்கள் இருக்கும். இந்த குடிக்கிறதுக்கான விளம்பரங்கள் சினிமாவில் ஏகப்பட்ட விளம்பரங்கள் இருக்கும், தாங்க முடியாத விளம்பரங்கள். இன்றைக்கி ஏன் அந்த டாஸ்மார்க்லாம் அங்கே பிச்சுக்கிட்டு ஓடுதுன்னா காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான காட்சிகள் தான். அந்த குடியை பற்றி இப்போ இல்லாத படங்களே இருக்காது. இது எல்லாமே ஒரு தூண்டுதல். இதை விட கொடுமையான ஒரு மோசமான காமெடிகளை சொல்லுவாங்க. குடிக்காமல் ஒருத்தன் வந்து இருந்தானா அவனை அவ்வளோ கிண்டல் பண்ணுறது, கேலி கூத்தாக்குறது, கிண்டல் பண்ணுறது, ரொம்ப கேலி பண்ணுறது. நீ ஆண்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. நீ ஆம்பளையே இல்லை, பிறந்ததே வேஸ்ட்டு, குடிக்காத ஒருத்தன் இருந்தானா அவனை அவ்வளோ கிண்டல் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது. இதுதான் இன்றைக்கி காமெடி படங்களில். உருவகேலின்னு ஒரு காமெடி ஷோ போயிட்டுருக்கு சில படங்கள். இதில் இதுவும் ஒரு காமெடியாக கொண்டு போய் இன்றைக்கி நிறையா பேருக்கு அப்படி தூண்டுதல் ஏற்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த தூண்டுதல், அதாவது இன்னொரு பழக்க வழக்கம் பசங்கள்கிட்ட என்னென்னா, மற்றவங்கள்ட்ட ஒரு பழகணும், ஒரு சோசியலாக பழகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னாலும் குடித்தாதான் அது வந்து நம்ம நிறைய பேர்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும், இல்லாட்டி நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களையும் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் ஒரு தூண்டுதல் பேரில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் உள்ளே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அது பிடிச்சி போய் அப்படியே போதைன்னு அப்படியே வாழ்க்கையை தொலைச்சிட்டு கீழே சின்ன வயசுலேயே வாழ்க்கையை தொலைச்சி கல்லீரலுக்கு எடுத்து இன்றைக்கி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் நிறையா பசங்க வந்து உட்காந்துருக்காங்க. கிட்னி பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, மஞ்சக்காமல், அப்படின்னு அடுக்கடுக்கான பிரச்சனைகள். வேலைக்கு போகிறதில்ல, நீ வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்குது, குடும்ப கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தையும் செய்கிறதில்ல, தன்னை நம்பி இருக்கவங்க யாரையுமே கண்டுக்கிறதில்ல. அதில் விட பெரிய நிறையா இல்லீகலாக சரி அந்த பைக் எடுத்து ட்ராவல் போதையில் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, தண்ணியை போட்டுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து நல்லதான விஷயமா? இப்படி நிறையா விஷயங்கள் நடக்குது. எல்லாமே ஒரு தூண்டுதல். நம்மளை சமூகத்தில் நிறையா தூண்டுதல். போதை சம்மந்தமான காட்சிகளுக்கு, போதை சம்மந்தமான விஷயங்கள் தூண்டுதல் பெற நிறைய சமூக வலைத்தளங்கள்லேருந்து, சினிமாவிலேருந்து நம்மளை சுற்றி உள்ளவங்க நிறையா வந்து தூண்டுதல் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து குடிக்கிறதுலாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதிகப்படியான மதுபான கடைகள். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதல் தான், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. மதுபான கடைகள் அதிகமாக இருக்கிறதும் நிறைய இளைஞர்களுக்கான தூண்டுதல். ஏன்னா கொரோனா காலத்தில் யாரும் வந்து கடையே இல்லை, யார் குடித்தாங்க? நல்லா தானே இருந்தாங்க. இன்னைக்கு கடைகள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக யாரும் அதிகமாக குடிக்க போகிறதில்ல. ஒரு சில தவறுகள் நடக்கும், அதையும் நம்ம திருத்த முடியும். ஆனால் கடையில் குறைக்காமல் இப்போ உள்ள மது பழக்கங்கள்லேருந்து யாரையும் விட வைக்கலாம் முடியாது. அடிக்ஷனாக வந்து நம்ம மாற்றவே முடியும். இன்றைக்கி அடிக்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மாற்றுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து மதுபான கடையில் இல்லாமல் பண்ணுறது, போதைகள் எந்தவித போதைகளுமே இல்லாமல் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கைங்கிறது மாறிக்கிட்டு இருக்குது, எதிர்காலங்கிறது மாறிக்கிட்டு இருக்குது. நிறைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை போகுது, குடும்பங்களுடைய வாழ்க்கைகள் போகுது, மருத்துவ செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும்.